ஸ்னேக்ஸ் ஆன் ஏ பிளேன் என்பது நாக்கியின் கன்னத்தில் ஆக்ஷன் த்ரில்லர். சாமுவேல் எல். ஜாக்சன் ஒரு FBI ஏஜெண்டாக நடித்துள்ளார். அவர் ஒரு குற்றவாளியால் கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடிய விஷ பாம்புகளிடமிருந்து விமானத்தை காப்பாற்ற வேண்டும். திரைப்படம் அதன் நேரடியான மற்றும் விளக்கமான தலைப்பு மற்றும் அதன் இணையத்தில் உருவாக்கப்பட்ட பரபரப்பு காரணமாக வெளியீட்டிற்கு முன்பே குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றது. உயர் ஆக்டேன் த்ரில்ஸ் மற்றும் மூர்க்கத்தனமான காட்சிகள் பற்றிய வாக்குறுதியை படம் வழங்கினாலும், அதன் யூகிக்கக்கூடிய சதி மற்றும் சீசியான உரையாடல்களுக்காக இது அடிக்கடி விமர்சிக்கப்படுகிறது. இருப்பினும், பல பார்வையாளர்கள் அதன் சுய விழிப்புணர்வை பாராட்டுகிறார்கள் மற்றும் அதை ஒரு வேடிக்கையான மற்றும் பொழுதுபோக்கு பி திரைப்பட அனுபவமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக, ஸ்னேக்ஸ் ஆன் ஏ பிளேன் என்பது நகைச்சுவை உணர்வு மற்றும் அவநம்பிக்கையை இடைநிறுத்த விருப்பத்துடன் சிறப்பாக ரசிக்கப்படும் ஒரு காட்டு சவாரி. தி ஃபைனல் டெஸ்டினேஷன் என்பது ஒரு பயங்கரமான திரைப்படமாகும். இது ஒரு கொடிய பேரழிவிலிருந்து குறுகிய காலத்தில் தப்பிக்கும் ஒரு குழுவினரை பின்தொடர்கிறது, அது தங்களை மரணத்தால் வேட்டையாடுவதைக் கண்டறிகிறது. இந்த திரைப்படம் அதன் விரிவான மற்றும் பயங்கரமான மரணக் காட்சிகளுக்காக அறியப்படுகிறது, அவை ஈர்க்கக்கூடிய சிறப்பு விளைவுகளுடன் செயல்படுத்தப்படுகின்றன. இருப்பினும், சில விமர்சகர்கள் திரைப்படம் அதிர்ச்சி மதிப்பை பெரிதும் நம்பியுள்ளது என்றும், பாத்திர வளர்ச்சி மற்றும் கதை சொல்லலில் ஆழமில்லை என்றும் வாதிடுகின்றனர். இருந்தபோதிலும், தி ஃபைனல் டெஸ்டினேஷன் திகில் வகையின் ரசிகர்களுக்கு சிலிர்ப்பு மற்றும் குளிர்ச்சியின் வாக்குறுதியை வழங்குகிறது. இது பயத்தை விரும்புவோருக்கு ஒரு பிரபலமான தேர்வாக அமைகிறது. இனங்கள் என்பது ஒரு அறிவியல் புனைகதை திகில் திரைப்படமாகும். இது ஒரு மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட பெண் உயிரினத்தை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு கொடிய வேற்றுக்கிரக இனமாக மாற்றும் திறன் கொண்ட விஞ்ஞானிகள் குழுவை பின்தொடர்கிறது. நடாஷா ஹென்ஸ்ட்ரிட்ஜ் நடித்த உயிரினம் தப்பித்து இனப்பெருக்கம் செய்வதற்காக ஒரு கொலைக்களத்தில் இறங்கும்போது குழு அவளை தடுக்க நேரத்தை எதிர்த்து ஓடுகிறது. திகில் மற்றும் அறிவியல் புனைகதை கூறுகள் மற்றும் அதன் கிராஃபிக் வன்முறை மற்றும் ஆத்திரமூட்டும் கருப்பொருள்களின் கலவைக்காக இந்த திரைப்படம் அறியப்படுகிறது. சில விமர்சகர்கள் படம் அதிர்ச்சி மதிப்பை பெரிதும் நம்பியுள்ளது என்று வாதிடுகின்றனர். மற்றவர்கள் அதன் சஸ்பென்ஸ் வேகம், உயிரின விளைவுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை பாராட்டுகிறார்கள், குறிப்பாக ஹென்ஸ்ட்ரிட்ஜ் மற்றும் மைக்கேல் மேட்சன். ஒட்டுமொத்தமாக, இனங்கள் என்பது அறிவியல் புனைகதை திகில் வகைகளில் ஒரு சிலிர்ப்பான மற்றும் உள்ளுறுப்பு நுழைவாகும். இது உயிரினங்களின் அம்சங்களின் ரசிகர்களை திருப்திப்படுத்துவது உறுதி. நம் பிரன்ஹா 3D என்பது ஒரு திகில் நகைச்சுவை திரைப்படமாகும். இது ஒரு ஏரியில் விடுமுறையில் இருக்கும்போது வரலாற்றுக்கு முந்தைய பிரன்ஹாக்களின் கூட்டத்தை சந்திக்கும் ஒரு குழுவை பின்தொடர்கிறது. திரைப்படம் அதன் மிகையான கோபம், தேவையற்ற நிர்வாணம் மற்றும் கேம்பி நகைச்சுவை ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றது. சில பார்வையாளர்கள் படத்தின் சுய விழிப்புணர்வை பாராட்டி அதன் பி-மூவி அழகை ஏற்றுக்கொண்டாலும், மற்றவர்கள் அதை சுவையற்றதாகவும் சுரண்டுவதாகவும் விமர்சிக்கின்றனர். கலவையான விமர்சனங்கள் இருந்தபோதிலும், பிரன்ஹா 3D அதன் மூர்க்கத்தனமான பொழுதுபோக்கு மதிப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான மரணக் காட்சிகளுக்காக ஒரு வழிபாட்டு முறையை பெற்றுள்ளது. ஆரோக்கியமான நகைச்சுவையுடன் கூடிய சீசியான திகில் படங்களின் ரசிகராக நீங்கள் இருந்தால் இந்த திரைப்படம் பார்க்கத் தகுந்ததாக இருக்கலாம். ஹவுல் என்பது ஒரு பிரிட்டிஷ் திகில் படம். இது இரவு நேர ரயில் பயணத்தில் நடக்கும். காடுகளின் நடுவில் ரயில் பழுதடையும் போது பயணிகள் தங்களை ஒரு மர்ம உயிரினத்தால் சிக்கி வேட்டையாடுவதை காண்கிறார்கள். திரைப்படம் அதன் பதட்டமான சூழல், நடைமுறை விளைவுகளை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நடிகர்களின் வலுவான நடிப்பிற்காக பாராட்டப்பட்டது. கதாபாத்திரங்களின் பயம் மற்றும் அவநம்பிக்கை அதிகரிக்கும் போது இது திறமையாக சஸ்பென்ஸை உருவாக்குகிறது. இது ஒரு சிலிர்ப்பான மற்றும் திருப்திகரமான முடிவுக்கு இட்டுச் செல்கிறது. சில சமயங்களில் கதைக்களம் யூகிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சில விமர்சகர்கள் குறிப்பிடுகையில், ஹவுல் பொதுவாக அதன் வினோதமான அமைப்பு மற்றும் உயிரின வடிவமைப்பிற்காக திகில் ரசிகர்களால் நன்கு வரவேற்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக, சஸ்பென்ஸ் மற்றும் உயிரினங்களால் இயக்கப்படும் திகில் அனுபவத்தை தேடும் பார்வையாளர்களுக்கு இது ஒரு திடமான தேர்வாகும்.